ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாரதி ஹேமாவுக்கு வேறு ஒருத்தையை காமிச்சு அம்மானு சொன்னால் அதை பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. சௌந்தர்யா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மி 2 பேரோட பர்த்டே ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேமா பாரதிட்ட என்னோட அம்மா யாருன்னு காட்டுங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹேமா லக்ஷ்மி நீங்கள் 2 பேரும் கேக் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ப்ளீஸ் டேடி எனக்கு இப்போவே காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே இப்போது கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேருக்குமே கேக் ஊட்டி விடுறாங்க. அதான் கேக் கட் பண்ணிட்டேன்ல டேடி, இப்போவாவது என்னோட அம்மா யாருன்னு காட்டுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. பாரதி இப்போ அவர் வரைஞ்சி வச்சிருக்கிற ட்ராயிங்கை காமிக்கிறாரு ஹேமாட்ட. இவங்க தான் உன்னோட அம்மாவோட ஃபோட்டோ என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால தான் நானே ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் யாரை அவர் வரைஞ்சி வச்சுருப்பாரு அப்படின்னா, அவர் காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பார். அவங்களோட ஃபோட்டோவை தான் ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அதை காமிச்சு இவங்க தான் உன்னோட அம்மா கண்ணம்மா, இப்போ அவங்க உயிரோட இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹேமா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நீ ஏமா என்னை விட்டு போன அப்படின்னு அழுறாங்க. கண்ணம்மா அதை பார்த்த உடனே கண் கலங்குறாங்க. நான் தான் உன்னோட அம்மா ஹேமா அப்படின்னு சொல்ல முடியாத பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹேமா அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுறத கண்ணம்மாவால் தாங்க முடியலை. யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்னோட அம்மா என்ன வேலை பார்த்தாங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. உன்னோட அம்மாவும் என்ன மாதிரியே ஒரு டாக்டர் தான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அடுத்ததாக ஹேமா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அம்மா அப்படின்னு பேசுகிறாங்க. முன்னாடிலாம் எனக்கு அம்மா இல்லையே அப்படின்னு நான் எவ்வளவோ வருத்தப்பட்டு அழுதுருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பேசிகிட்டு இருக்கிறத இப்போ சௌந்தர்யாவும் கேட்குறாங்க. ஆனால் இப்போல்லாம் எனக்கு உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்ற ஞாபகம் வந்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஆனால் நீ என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ அன்பாக என் மேலே பாசமாக இருப்பையோ அதே மாதிரி எனக்கு சமையலம்மா இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. உங்களோட பேர் உன்னோட பேர் தாம்மா, அவங்க பேரும் கண்ணம்மா தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டேடிக்கு சமையலம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. அவங்க எனக்கு அம்மாவாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா பேசிகிட்டு இருக்கிறத சௌந்தர்யா கேட்டு கண் கலங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.